வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இப்போது நான் வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட். நான் வந்து யூஆரில் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஆரில் 172 வேக்கன்சி, ஓபிசியில் வெறும் 31 வேக்கன்சி தான். ஸோ அப்போ நான் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாலும் யூஆரில் அப்ளை பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இப்படி அப்ளை பண்ணுறனால உங்களுக்கு தான் லாஸு. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, யூஆருக்கான ஏஜ் லிமிட்டும் உங்களுக்கு இருக்குது. இப்போ யூஆருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 வயசு இருக்கணும் அப்படின்னா ஓபிசிக்கு 28 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசிலேயே அப்ளை பண்ணலாம். ஓபிசியில் அப்ளை பண்ணால் உங்களை ஓபிசி கேட்டகரிக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, யூஆரில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, ரெண்டுக்குமே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கோச்சுன்னு இருக்கும். அதில் யார் வேணாலும் போகலாம். ஓகே. ஆனால் இப்போ ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டிக்கெட் எடுத்தவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ அந்த ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் யூஆரில் போகணுன்னாலும் போகலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனால் அதாவது அன்ரிசர்வ்டு கோச்சில் போகிறவங்களும் போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சுருக்கீங்க, அன்ரிசர்வ்டு கோச்சில் போகிறீங்கன்னா உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு போகிறதுக்கு அதில் அனுமதி இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ அன்ரிசர்வ்டில் ஒருத்தங்க வந்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துருக்கிறவங்க ஃபஸ்ட் கிளாஸில் வந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நீங்கள் வந்து ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஆருக்கான அந்த ஏஜ் லிமிட் இருக்குதுன்னா உங்களை யூஆருக்கான அந்த போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, அந்த வேக்கன்சியும் கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களோட கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்சிக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. இது வெறுமனே ஓபிசிக்குன்னு இல்லை, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் இப்போது உங்களோட ஏஜ் வந்து யூஆருக்கு என்ன ஏஜ் இருக்கணுமோ அந்த ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரியிலேயே அப்ளை பண்ணுங்கள். உங்களோட கேட்டகரியில் ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் அதுக்கே அப்ளை பண்ணுங்கள். உங்களை அந்த ஒரு வேக்கன்சிக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, யூஆரில் எத்தனை வேக்கன்சி இருக்குதோ அதுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா யூஆர் கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களை யூஆர்லேயே வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ இங்கேயும் அதே தான். இப்போ நீங்கள் ஓபிசி கேண்டிடேட், யூஆருக்கான ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓபிசிலேயே அப்ளை பண்ணுங்கள். அப்போது உங்களை அந்த 172 போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, யூஆரில் இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய ஓபிசியில் இருக்கக்கூடிய இந்த 31 போஸ்ட்டுக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு ஓபிசியில் அப்ளை பண்ணால் தான் பெனிஃபிட். டோட்டல் வேக்கன்சின்னு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு மேலே போகுது. ஓகே. ஆனால் நீங்கள் யூஆரில் மட்டும் பண்ணால் 172 தான். ஓகே. ஓபிசியில் மட்டும் பண்ணால் உங்களுக்கு 31 கிடையாது, 31ஓட அந்த 172ம் சேர்ந்து வரும். ஆனால் உங்களுக்கு ஓபிசிக்கான ஏஜ் லிமிட் தான் இருக்குது, ரிலாக்ஸேஷன் கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓபிசியில் மட்டும்தான் வருவீங்க. ஓபிசி கட் ஆஃபுக்கு ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.